இல்லைங்க, மரபணுக்கள்ங்கிறதுக்கும் பின்னாடி பாம்பு ஏந்திச்சு வர்றதுக்கும், பாம்பு 1500 வாட்டி எந்திரிச்சு வரதான் செய்யும் உடல்ல. பாம்பு வர்றதுக்கும் மரபணுக்களுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, மரபணுக்கங்கிறது கடைசியா ஃபைனலா ஒரு மனிதனுக்குள்ள தலையில நடக்கிற ப்ராசஸ். தன்னுடைய ஞாபகம் இழந்த ஞாபக சக்தியை ஒருத்தன் பெறான்னு அர்த்தம். இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னா தான் யாருன்னு உங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியும். உங்களுக்கு இறைக்கு ஒன்று இருக்குன்னா உங்க ஞாபக சக்தியை இழந்திருக்கீங்க. அப்போ ஒரு நாள் தெரியும்னா இது பாம்பு சக்கரம் இழிக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிடாது. அதுதான் ராமலிங்க சுவாமிகள் 7வது திரைன்னு எதுக்கு ஒன்று வச்சாருன்னா, நான் உங்ககிட்ட கரெக்டாக சொல்லிட்டேனே, 7 கலர்ஸ் இருக்கு, 7 வடிவம் இருக்கு, 9 நவகிரகங்கிறது உங்களோட விதைன்னு சொல்லிட்டேன். உங்க ஜாதகத்தில் இருக்கிற 9 நவகிரகம் கோள்கள் இருக்குல்ல, அந்த 9 கோள்கள் தான் உங்க உயிர். இந்த உயிர் சுத்திகரிக்கப்பட்டு இந்த உயிர் தன்னுடைய ஞாபக சக்தியை என்னைக்கு பெறுதோ அன்னைக்கு எல்லாத்தையும் அறியும். அது அன்னைக்கு போய் அது வீடு பேர் அடையிறதோ தன்னை யாருன்னு அது உணர்றது, அதுதான் விஷயம். இப்போ ஞாபக சக்தியை இழந்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இவர் தான் குரு கும்பிட்டுக்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் கும்பிட்டுக்கும். ஞாபக சக்தி இருந்தாதானே அவர் யாருன்னே தெரியும். ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும். அவர் மேல ஒரு மரியாதை, ஒரு ஈர்ப்பு இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்புல இங்க இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏதோ மாறும், இவரை பார்த்தா ஏதோ மாறுங்கிறது அந்த ஈர்ப்பு தான். ஞாபக சக்தி இல்லையே, ஈர்ப்பு வேற ஞாபக சக்தி வேற. அப்ப குண்டலினி சக்திங்கிற நரம்பு விழிக்கிறதோ, பாம்பு எகிறதோ, இல்ல சக்கரத்து விழிக்கிறதோ, இதுக்கும் ஞாபக சக்திக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா இல்ல. இது பல நாள் நடந்து ஒரு நாள் இழந்த ஞாபக சக்தியை ஒருத்தர் பெறுவார். அவர் பெற இடம் தலையா இருக்கும். அப்ப அந்த மரபணுக்கள் மொத்தமா தன்னுடைய உயிர் சக்தி தீவிரமா இயங்குது, பிரகாசமா இயங்குது, இறையோடைய தொடர்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுது. ஆனா தான் யாருங்கிற முழுமையான சக்தியை அந்த உயிர் சக்தி இன்னும் உணராம இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த உயிர் சக்தி உணருது. அப்ப உணரும் போது அதுக்கு அதோடைய வடிவம் எல்லாம் தெரிஞ்சிருது. அப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு அது வெளியேறுது. அதான் இதுல இருக்கிற முக்கியமான ரகசியம். அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் தன்னுடைய ஞாபக சக்தி மறைக்கப்பட்டதும் ஞாபக சக்தியை இழந்தவங்க தான் நம்ம எல்லாம். ஒரு நாள் உங்க ஞாபக சக்தி உங்ககிட்ட கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இதுதான் இந்த தியானத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்குது. இல்ல சித்து செய்யறது, வாக்கு செய்யறது, அது சொல்றது, இது சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப ஞாபக சக்தியை பெற்றவன் பிறப்புல இருந்து விடுபட்டுட்டான். அவனே எங்க இருந்து வந்தானோ அங்க போறான். அவனே ஒரு அலைவரிசையாக மாறுறான், அவனே ஒரு வடிவமாக மாறுறாங்கிறதான் இதோடைய ஹைலைட்டான விஷயம். அப்ப அருணகிரியோ மாணிக்க வாசகனோ இந்த கதையா சொல்லப்பட்டது என்னன்னா, இழந்த ஞாபக சக்தியினால ஒரு கதாபாத்திரமா இருந்தவங்க ஒரு நாள் ஞாபக சக்தியை பெற்றோன்னா எங்க போய் ஐக்கியமானமோ அங்க ஐக்கியமாயிட்டாங்க. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்க விஷயம். அப்ப இந்த பிரபஞ்சங்கிறதோ, இந்த சித்தர்கள்ங்கிறதோ, இந்த அலைவரிசைங்கிறதோ, ஞாபக சக்தியை ஒருத்தர் நம்ம முழுமையா பெறும்போது தான் இதை முழுசா உணர முடியும். இதனாலதான் உணர்தல் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள என்னன்னா, தியானமா இருக்கும்போது நீங்க எதுவும் செய்யாதீங்க, உங்களுக்கு தானா உணர்த்துங்கிறேன். தானா உணர்த்தும். இப்ப தானா உணர்த்துறது தான் உலகத்திலே உயர்ந்ததுங்கிறான். இப்ப தானா உணர்த்தாம நாம ஒரு வாலிண்டரா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அறிஞ்சுக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பயணத்துக்கு தான் கரெக்டா இருக்குமே ஒழிய அது மற்ற விஷயத்துக்கு எதுவும் இருக்காது. அது தானா அது அப்படியே கிரகிச்சு அது கொடுத்துடும். இது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். அப்ப அதனால ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் எத்தனை நாள் எத்தனை வடிவத்துல நீங்க பூஜை பண்ணாலும் உங்களுடைய ஞாபக சக்தி இழக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு நாள் என்னைக்கு பெறுறீங்களோ அன்னைக்கு தான் அது உண்மையான தருணத்தை, உங்களுடைய உண்மையான சோல் என்ன, உங்களுடைய உயிர் என்னங்கிறத உங்களால பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க குருவையோ இறைவனையோ ஒரு வடிவமா தான் பார்க்க முடியும், இல்ல ஒரு தோற்றமாகவோ, இல்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா பார்க்கலாம். ஆனா நீங்க அந்த உணர்ந்தா மட்டும்தான் அதோடைய மொத்த விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க. அப்ப வாழ்க்கைக்குள்ள எப்பயுமே இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளயும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா பண்ணிக்கங்க. நாம வாழ்க்கையில இயல்பா இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஆனா இயல்பா
இருக்க நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம யாரும் நம்மளை சுற்றி தேவைப்பட மாட்டாங்கங்கிறத நினச்சிக்கோங்க. நீங்கள் யாரையோ ஒரு நாடுறீங்க, ஹெல்ப்புக்கு நாடுறீங்க. இந்த ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஒரு நல்ல ஞானி, பர்சனல் லாயர் கிடையாது, பர்சனல் போலீஸ்கார் கிடையாது, பர்சனலாக யாருடைய கான்டாக்டும் தேவை கிடையாது. ஏன்னா அந்த உணர்தல் இருந்துச்சுன்னா அவருக்கு இவங்கெல்லாம் தேவைப்பட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இவங்கெல்லாம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், நீங்கள் அந்த உணர்தல் தன்மையை பெறலை. அப்போ உணர்தல் தன்மையை பெற்றா நீங்கள் ஒரு வழக்கறிஞரை சந்திக்க மாட்டீங்க, ஒரு காவல் உயர் அதிகாரியை சந்திக்க மாட்டீங்க. சந்தித்தாலும் சோல் அடிப்படையில் உயிரும் சந்திச்சுக்கிறது மாதிரி தான் சந்திச்சுக்குவீங்க. சட்ட ரீதியாக, வழக்கு ரீதியாக, வம்பு ரீதியாக சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்பெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு காரணம் அதுதான், காலத்தின் கட்டாயங்கிற மாதிரி. உங்களை யாருன்னு தெரியாதனால தான் இந்த மாதிரி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்கள வெளியில் விட்டுருவாங்க, அவன் உள்ளே இருக்கிறான், நீங்கள் ஒரு நல்ல லாயரு போய் அவரை போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வக்கீலை சொல்கிறது, இந்த மாதிரி பேசுறது. வாழ்க்கையில் ஒரு பையன் முடியாமல் இருக்கிறான், டாக்டர்கிட்ட போய் இவரை நீங்கள் காப்பாற்றி விட்டுருங்க, லைஃப் கொடுங்கிறது. இதெல்லாம் தன்னை யாருன்னு தெரியாததுனால இவங்களெல்லாம் நாடி போய் நம்ம ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாரார்த்தையோ போய் நின்று ஹெல்ப் கேட்குறோம், நண்பர்கிட்ட கேட்குறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறோம். இவங்கெல்லாம் செய்யாத பட்சத்தில் இவங்கெல்லாம் செய்யறதுக்கு பார்க்குறேன்னு யோசிக்கும் போது கோயில்கள்லையும் குருநாதர்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இதை தாண்டி ஒன்று இருக்குங்கிறது யாரும் புரிய மாட்டாங்கிறதான் நம்ம சொல்றோம். அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தொடர்புகள்லாம் ஒரு நாள் குறைஞ்சிரும், ஒரு நாள் இல்லாமல் கூட போயிடும். இந்த தியானங்கிறது ஒரு மேஜிக்குங்க. ஒரு ஞானிகிட்ட செல்போன் கூட இருக்காது. அப்ப அவர் போய் யார் கான்டாக்ட்ல இருக்கிறாரு? அவரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவர் யார் தொடர்புல இருக்கிறாரு? இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கா? நான் உங்க தொடர்புல இருக்கிறேன், நான் போன் பண்ணி. இல்லை நீங்க என் தொடர்புல இருக்கீங்களா? நீங்க விட்டா என் தொடர்புல இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு ஏன் வழங்கலைன்னா நீங்களா இருங்கிறது தான் அதோட விஷயமே. ஒரு நாள் உங்களுக்கு உங்க போனே தேவைப்படாதுங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்க போன் உங்களுக்கு உலகமா இருக்கலாம், உலகத்தையே கையில பாக்குறதா இருக்கலாம். ஒரு நாள் உண்மையான உலகத்தை உங்க உயிர் காட்டிடும். உங்க செத்து போற செல்போனு சாகாத உங்க உயிர் இந்த உலகத்தை அறிஞ்சு உங்க கையில கொடுத்துரும். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க உங்க போனு, உங்க இருக்கிற சூழல் எல்லாமே உங்களுக்கு பெரிதா இருக்கு. இந்த மிகைப்படுத்துதல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க உயிர் துளி இருக்குல்ல, இந்த உலகத்துல யாரும் அறிய முடியாத பொக்கிஷத்தை அறிஞ்சு உங்ககிட்ட அள்ளி வீசிக்கிட்டே இருக்கும். யாருமே அறிய முடியாத விஷயத்த, ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அது அதுக்கு ஒன்றும் அங்கே நிற்காது, ஒன்றும் தேவைப்படாது. ஒரு நாள் நீங்க பாருங்க, நல்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்க போனை தூக்கி போட்டுருவீங்க. நல்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்படாது. நல்ல தியானம் பண்ணீங்கன்னா நீங்க படுத்திருக்க கட்டில் உங்களுக்கு தேவைப்படாது. நல்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்க வீடே உங்களுக்கு தேவைப்படாது. தற்காலிகத்துக்கு சும்மா படுத்து கிடப்பீங்க. நல்ல தியானம் பண்ணீங்கன்னா இந்த வீடே யாருதுன்னு கூட பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யார் வீடு இது, நம்ம இங்க படுத்திருக்கோம் அப்படின்றீங்க. சீரியஸா சொல்றேன். ஒரு நாள் திடீர்னு பார்த்து உங்க கணவரே கேட்பீங்க, யார் நீங்க அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கீங்களே, யாரு? 45 ஆண்டுகளா உங்க கூட தான் குடும்பம் நடத்திட்டு. அதான் நீங்க யாருன்னு கேட்கறேன். அப்புறம் நீங்க திருவண்ணாமலையில் ஒருத்தர் நீங்க யாருன்னு கேட்டார்ல, அந்த மாதிரி கேட்பீங்க. நீங்க யாரு? நீங்க டெய்லி இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணி. இல்லம்மா, நான் என்ன தெரியல, உங்களுக்கு தெரியலங்க, நீங்க யாருங்க அப்படின்றீங்க. அது அவங்களுக்கு உள்ள என்னன்னா, நீ என்னைக்கு உன்னை உணர போறங்கிறதுக்கான கேள்விதான். நீ எனக்கு என்ன ஓசரிக்கிறல்ல, ஓசரிக்கிறத விட்டுரு. என் மேல பாசம் வைக்கிறல்ல, அதை விடு. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம தன்னை உணர்றத யாராலையும் உணர முடியாம தோக்கிறதுக்கு மெயின் காரணம் ஒரு அம்மா, ஒரு அப்பா, சுத்தி இருக்கிற சூழல்கள்ல ஒரு குழந்தையோ நம்மளையோ உணர விடாம இருக்கிறதுக்கு இந்த கமிட்மெண்ட், இந்த பாசம் தான். உணரையே விட மாட்டோம், அந்த வாய்ப்பை வழங்கவே விட மாட்டோம் நம்ம குழந்தைகளுக்கோ நமக்கோ. அப்ப உணர்றதுக்காக யாராவது போனாங்கன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்கார்ந்தே இருக்கிய, என்னதான் உன் கதை அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்ப இதுதான் அதோடைய வாய்ப்பா இருக்கு. அதுக்காக தியானம் பண்ணி தான் ஒருத்தன் தன்னை உணர்றதெல்லாம் கிடையாது. தியானம் பண்ணாமையும் தன்னை உணர முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அப்ப பொழுதுனைக்கும் தியானம் பண்ணி உடலை வம்பாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் சரியான பாதையில சரியான குருவோட இருந்தானா ஒரு நாள் அவன் தியானம் பண்ணாமையே அவன் யாருன்னு அவனை உணர்றதுக்கான வாய்ப்புகளை அவன் பெறுவாங்கிறது தான் அதோட விஷயம். இது அந்த சூழல் அமையும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் உங்களுக்கு அதை உணர முடியும். ஒரு நாள் நீங்க ஒரு முழு நேரமாக
கீதையில் இருக்கிற கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசைய உங்க காதுக்குள்ள கேட்கும். அந்த கேட்கிற நாள் வரும்போது இந்த காற்றுனா என்ன, இந்த உயிர்னா என்னங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாள் தெரியும். இதுதான் பிரபஞ்சத்திலேருந்து ஒரு இசைன்னு சொல்லுவாங்க. அந்த இசைக்கும் உங்க உயிருக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்ப இந்த இசை தான் காற்றா மாறி, இந்த காற்று தான் உங்களை யாருன்னு, உங்க மரபணுக்களை யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு பிரத்யேகமா வாய்ப்பு கொடுக்குது. தன்னை யாருன்னு தெரியாம ஒரு வீட்டுல மனைவிக்கு, குழந்தைக்கு தகப்பனா, ஒரு தலைவனா, ஊருக்குள்ள பெரிய ஒரு மதிக்கக்கூடியவனாவும் இல்ல எல்லாராலையும் விமர்சிக்கக்கூடியவனாவும் இருக்கிற ஒரு மனிதன் எல்லாத்திலையும் விடுபட்டு அவன் வேற ஒரு வடிவத்துக்கு மாறினான்னா இந்த காற்று தான் காரணம். அப்ப அந்த காற்று அவனை பிரத்யேகமாக அவனை வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாத்துனுச்சு. வேற வடிவத்துக்குள்ள அவனுடைய போக்கையே மாற்றி விட்டுருச்சு. அப்ப அதுக்குள்ள பாருங்க. அப்ப அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய வடிவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரணும். நிறைய பேருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம் இதுதான் நிரந்தரமானது, இதுதான் நிஜமானது. இதை விட்டுட்டு நீங்க எந்த பாதையில போனாலும் உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை ட்ரை பண்ணுங்க, எத்தனை கோடிகளை வேணாலும் சம்பாதிங்க, கடைசியில நீங்க நிக்க போறது ஒரு வெறுமனையா தான் நிற்பீங்க. கொண்டு பாருங்க, அந்த இறப்போட 90 நாளைக்கு முன்னாடி அவங்க லைஃப்பை பார்க்க தான் போறீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்பையும் பார்க்க தான் போறீங்க. சாக 90 டேஸ்க்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இந்த ஞாபக சக்தியை நீங்க இழந்துருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்கன்னா, இந்த ஞாபக சக்தியை இழந்துகிட்டே வரீங்க. இதுதான் உங்க மரபணுக்கள் வீணா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்க மரபணுக்கள் எங்க பாதிக்கப்படுதுன்னா, குறைந்தபட்சம் இப்ப தாய் யாரு, மகன் யாரு, கடவுள் யாரு, சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல இந்த மரபணுக்கள், இதுவே தேஞ்சு தேஞ்சு தன்னுடைய மரபணுக்கள் தேஞ்சு தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்துகிட்டே வருது. தன்னுடைய ஞாபக சக்தி அப்படி இழந்துகிட்டே போகுது. இதான் இதோடைய வடிவம். இந்த மனித வாழ்க்கையில நீங்க என்னதான் அப்புறம் கத்துக்கிட்டீங்க? இந்த மனித வாழ்க்கையில நீங்க சாதிச்சது என்ன? தன்னை யாருன்னே தெரியாம தனக்குள்ள இருந்த ஞாபக சக்தியை இழந்து எதிரில் இருக்கிறது பேரனா, மகனா, மகளா அப்படின்னு பார்க்க முடியாம தான் உயிரை விட்டுட்ட ஒருத்தருக்கு நீங்க செலவச்சானா, என்ன சமாதிய தங்கத்துல கட்டினானா, என்ன கட்டினா என்ன பிரயோஜனம்? என்ன வடிவம் இருக்க போகுது? இதுலேருந்து என்ன இந்த மனித சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அந்த கட்சியிலேருந்து இருக்கிற பல பேருக்கு என்ன சொல்ல வர்றோம்? நிரந்தரம் இல்லாம, நிஜம் இல்லாத ஒரு தலைவருக்கே தன்னை யாருன்னு தெரியாம இறந்து போயிட்டாருன்னா, தன்னை யாருன்னுங்கிறது மட்டும் கிடையாது, இந்த பிறப்புல இருக்கிற விஷயத்தையே தெரியாம போயிட்டாரு. அப்ப மக்களா இருக்கிற உங்களுக்குள்ள எல்லாம் என்ன? எல்லாருக்குள்ளயும் இதுதான். இதான் நம்ம வாழ்க்கையா? இதை நோக்கிதான் நம்ம பயணிக்க போறோமா? இதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஓட்டமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அந்த ஞாபக சக்தியை இழந்துடவே கூடாது. 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு ஆள் வரைக்கும் அந்த ஞாபக சக்தியை புதுப்பிக்கிற வேலையில தீவிரமா இருக்கணும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் குரு முக்கியம். உன் புத்தகம், உன் வாத்தியாரை தாண்டி இந்த பிரபஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு. உன் உயிர் பவர்ஃபுல்லானது. உன் உயிருக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ உண்டு. உன் உயிருக்கு வேல்யூ இருக்குனாலதான் என்ன மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கு. நீ கண்டுபிடிக்கல, புரியுதா? உன் அறிவு கண்டுபிடிக்கல, உன் உயிர் என்ன கண்டுபிடிச்சிருக்கு. நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சியா? நீ கண்டுபிடிக்கல. அப்ப உன் உயிரை இன்னும் பலப்படுத்தினா மொத்தமா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப மொத்தமா என்ன மட்டும் தெரியாது, உன்னையும் தெரியும். அப்ப நீ என்ன பண்ற? இந்த உலகத்துல இருந்து விடுதலை ஆகுற. மிகப்பெரிய விடுதலை. இந்த உலகத்துல தனி மனிதன் விடுதலை ஆகும். அப்ப உன் உயிரை நீ வாழவை. உனக்கு ஒண்ணு சொல்றாங்கல்ல, நீ வளர்ந்து குழந்தையிலேருந்து ஒரு மெமரியில யோசிச்சு ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் படிச்சு அதோட மெமரியை வளர்த்துக்கிட்டே வருது இல்ல, அதோட திறமையை வளர்த்துக்கிறது இல்ல, அதோடைய மரபணுக்கள்ல நல்ல விஷயங்களை வளர்த்து கொண்டாடுறது இல்ல. அதே போலதான் ஒரு தியானத்துல அந்த உயிர் வளரணுங்கிறாங்க, அந்த உயிர் பலப்படணுங்கிறாங்க, அந்த உயிர் பிரகாசிக்கணுங்கிறாங்க, அந்த உயிர் ஜீவனாகணுங்கிறாங்க, அந்த உயிர் சிவனாகணுங்கிறாங்க. அந்த உயிர் பிரகாசிச்சாதான் கிரகிக்கிற தன்மை கிடைக்குங்கிறாங்க. அது ஒரு காந்த மாதிரி பிறரை ஈர்க்க முடியும்னா இந்த பூமியோட சுழற்சி, சந்திரன், சூரியன், 9 கோள்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம், இங்க இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அறியக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா நம்ம உயிருக்கு இருக்குங்கிறாங்க. நம்ம உயிர் தான் இந்த உலகத்திலே எல்லா பேரும் நாத விந்து நமச்சிவாயா அப்படின்னு சொன்னதே நம்ம உயிரை தான்.
உனக்குள்ளே சிவன் இருக்கா, எனக்குள்ளே சிவன் இருக்கான்னா உயிரை தான் சொன்னான். அப்ப ஓ உயிரும் ஏன் உயிரும் ஒரு வெட்ட வெளியில சிவத்தன்மையில உள்ள உயிர். அப்ப ஒண்ணுதும் என்னதும் பிரிஞ்சு நிக்குது, ஒண்ணுதான். ஆனா நீ வேற வடிவத்துல நிக்கிற, நான் வேற வடிவத்துல நிக்கிறேன். அப்ப நீ தன்னை யாருன்னு உணர்றதுக்கு ஒரு ஞானி பார்த்துட்டு ஃபீல் பண்றாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னால உணர முடியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய இடங்களை பார்த்துட்டு அவர் இயக்கத்தோட பார்த்துட்டு ஒரு நாள் நீ எப்படியாவது போராடி என்னை உணர்ந்துரு, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு தான் போறாரு. ஒவ்வொரு வாட்டியும் வகுப்பு வரும்போதும் ஒவ்வொரு வாட்டி சந்திக்கும் போதும் நல்ல சோறு போட்டு சாம்பார் போட்டு தாளாட்டி உங்க தலையில கைய வச்சு இன்னும் 4 பிள்ளைய பெற்றுக்கிட்டு லோல் போட்டு லொங்கு போட்டு மல்லிகைகள்ல போய் நின்னுங்கிறதுக்காக நான் வரல. கவர்மெண்ட் மாதிரி தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்க நான் வரல. எப்படியாவது உணர்ந்துருங்கடா, அவ்வளவுதான் விஷயம். சுடுகாட்டு பக்கம் போகாதீங்கடா. எவ்வளவு காலம் வேண்டா சாவாதீங்கடா. நம்ம சாகாத உயிரை வச்சுட்டு ஏண்டா சாகுறீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அப்ப இந்த வடிவத்தை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏதோ ஒரு உடல் மூலியமா இந்த பிரபஞ்சம் வழங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப பிரபஞ்சத்தோடைய நோக்கம் என்னன்னா, அது கிரகிக்க தன்மையில இருக்குங்க. இந்த பிரபஞ்சங்கிறது மாணிக்க வாசகருங்கிறது கடவுள் கிடையாது, சித்தர் கிடையாது. அந்த உயிர் மாணிக்க வாசகருங்கிற உயிர் என்னன்னா உணரும் தன்மையில இருக்கு, அது கிரகிக்க தன்மையில இருக்கு. அது பல உயிர்களை, ஞாபக சக்தி இழந்த உயிர்களை ஞாபக சக்தி பெற வைக்கிற தன்மையில அது இருக்கு. அது எங்களை மாதிரி உடலுக்குள்ள பிற உயிர்களை விழிக்க வைக்கிறதுக்கு, பிற உயிர்களுக்கு ஞாபக சக்தியை பெற வைக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் புடவையோ பணமோ சல்கையோ தேவையில்லை, அவன் சுயம் தான் தேவை. நான் சொல்றது ஓ சுயம், ஓ சொந்த கால், ஓ லைஃப். நீ யாரு, ஓ மரபணுக்கள்ல, ஓ உயிர்ல இந்த மரத்தோடைய தன்மை என்ன, அந்த மரத்தோடைய முழு தன்மையும் அந்த மரம் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மரமா நிக்கிறது முக்கியம் இல்ல, நீ ஆணா நிக்கிற பெண்ணா நிக்கிற, நீ யாருன்னு கேட்டா உனக்கு என்ன தெரியும், என்ன சொல்லுவ, உனக்கும் இறைவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. உங்க வீட்லயே கேட்கறாங்க, டெய்லி சிவன் கோயிலுக்கு போற, சிவன்னா யாரு, நீனா யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி இருக்காரு சிவன், எங்க அப்பா தான் எனக்கு கடவுள், தான் எனக்கு எல்லாமே. எனக்கு யார் காரணம்? நம்மளுடைய உயிர் ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்குது, ஆனா ஒரு மறப்பு இருக்கு, ஒரு தேக்கம் இருக்கு. அப்ப நம்மளால வெளிப்படுத்த முடியல. இதுதான் ஒரு குரு போராடுறாரு. அதை வெளிப்படுத்து, அதை தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிற வேலை தான் நாம பணியை செய்யறோம். அதனாலதான் உங்களை சந்திக்கிறோம், உங்ககிட்ட தினந்தோறும் பேசுறோம். வேற எதுவும் கிடையாது. தங்க வச்சு வாலியண்டர் ஆகி மடம் வச்சு என்ன சாதிக்க போறோம்? என்ன சாதிக்க போறோம்? என்ன நீங்களே சொல்லுங்க, சாதிக்க போறது என்ன இருக்கு? ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜீவனும் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அதோடைய பணியை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். அப்படி இல்லைனாலும் அது தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையாச்சும் உருவாக்கணும். இல்லைன்னா ரொம்ப கடினமான சவாலுங்க இந்த வாழ்க்கை. நீங்க நான் எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டேன், உங்க பர்சனலா உங்க இதயத்தை கைய வச்சு பாருங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போங்க, அமெரிக்காவுல உச்சபட்ச பதவியில போய் கூட படுத்துக்கங்க. ஆனா லாஸ்ட் 90 days ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லாத இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நீங்க போவீங்க. அவ்வளவுதான். ஒரு 30 நாள்ல உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாலையை தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப காசுக்கு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல கொஞ்சம் நல்ல ஃப்ரேம்ல அடிச்சு கொஞ்சம் லைட்டு, கலர் லைட் எல்லாம் போட்டு ஒரு போட்டோவை தூக்கி மாட்டுவாங்க. அதை சொத்துக்கிட்டு சேர்த்து வைக்கலன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதையும் இவரை தூக்கி போடுறா, இவரை பார்த்தாவே டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் லைஃப். முடிஞ்சு போச்சா? 90 நாள், இந்த 30 நாள் 40 நாள் எண்ணெயை கொஞ்சம் வச்சு முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். நீங்க இன்னொரு பிறப்பு எடுத்து வருவீங்க. அப்போ உங்க புகைப்படத்தையே ஒரு வீட்டுல பாப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யாருங்க? இவர் தாங்க எங்க அப்பா. நீங்க தான் அவரு. உங்ககிட்ட அறிமுகம் பண்ணி வைப்பாங்க, உங்களுக்கே தெரியாது இவர் தான் உங்க அப்பாவா அப்படி தடவி பார்ப்பீங்க. ஆனா ஏதோ இவரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலாருங்க இவரு அப்படிம்பீங்க. அதான் நீங்க. இவர் மோசமான ஆளுங்க, இவரை தொடாதீங்க. நீங்க ஏன் சொத்தையை சம்பாதிச்சு வைக்கலங்க? அப்படியா? என்ன ரொம்ப மோசமான ஆளு, நீங்க தொடாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, இவர் ஏதோ ஒரு நல்ல ஃபீலா இருக்குங்க, ஏன்னா அவர் தான் அவரு.
இவர் திட்டிக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்கு தெரியாதுங்க. இவராச்சும் பரவாயில்ல, அவர் ஒய்ஃப் வந்து ஐயோ அந்த போட்டோவை துணி போட்டு மூட சொன்னேன், மூடலையா நீங்க அப்படின்னா அப்படிதான் அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அப்ப இங்க நம்ம கூட இருக்கிற யாராவது இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்கள புகழ்ந்து தள்ளிடுவோம், இல்லைன்னா அவ்வளவுதான். சில வீட்டுல என்னன்னா துரதிர்ஷ்டம் என்னன்னா, உயிரோட இருக்கும்போது யாருமே யாரையும் கொண்டாட மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு இன்ன வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. இருக்கும்போது சீண்டவே மாட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் அவர் தாங்க எல்லாமே. அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதாங்க. அவர் இல்லாத போதாங்க தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு, அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மனிதர்கள். இப்படிதான் ஒரு விஷயம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பிறந்தவங்க மீண்டும் பிறந்து தாம் உருவத்தையே தாம் பிறந்த வீட்டுக்கே போய் தான் யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கவங்க நான் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நான் பார்த்திருக்கிறேன். அப்ப தன்னுடைய விஷயமே தெரியல, அவ என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? நான் மதுரையிலேயே பிறந்தேன், இதான் எங்க பூர்வீகமான ஊருங்க. போன பிறப்புல நீங்க ஜப்பான்ல பிறந்தீங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குல்ல. இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள தன்னுடைய ரகசியமே, தன்னுடைய உண்மை தன்மையே தெரியாததான் மனிதர்கள் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்படி இருக்கு. நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க.